மாநிலங்களவை எதிர்க்கட்சிகள் அமளியால் மாநிலங்களவை மற்றும் மக்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், கிட்டத்தட்ட 4 நாட்களாக அவை ஒத்திவைக்கப்பட்டே வருகிறது. 2 மணிக்கு அப்புறமாவது இது சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நிலவரம் ரமேஷ்? வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக காலை 11 மணிக்கு கூடிய இரு அவைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 12 மணிக்கு கூடிய போது மீண்டும் இதே விவகாரங்களுக்காக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே இந்த விவகாரத்தில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் நியாயமான விவாதத்தை உறுதி செய்வதற்காக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முதலில் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ராஜினாமா செய்யும் வரை விவாதம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இருவருடைய அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையை பொறுத்தவரை நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் தாங்கள் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்களும் கோருகிறோம். இன்று இது குறித்து நேற்றைய தினமே எதிர்க்கட்சி எம்பிக்களையும் நாங்கள் சந்தித்து பேசினோம். இன்று இது தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே போல விவாதம் எவ்வளவு நேரம் நடைபெற வேண்டும், எப்போது தொடங்க வேண்டும் என்பதையும் நீங்களே முடிவு செய்கள் என்று அவர்களுடைய விருப்பத்திற்கே நாங்கள் விட்டுவிட்டோம். இருப்பினும் அவர்கள் விவாதத்திற்குடைய முன் நிபந்தனையாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது சரியல்ல. அந்த நிபந்தனை விதிக்கின்ற அந்த உள்நோக்கம் என்பது முறையான ஒரு உள்நோக்கம் அல்ல அது என்று தன்னுடைய ஆட்சேபத்தை பதிவு செய்தார். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை விவாதம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல, மாறாக ஏதாவது ஒன்றை பிரச்சனையை எழுப்பி அவைக்கு இடையூறு ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம் என்ற தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து மக்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். எதிர்க்கட்சிகள் அமளியால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.